ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ கும்பராசி நல்லதே நினைத்தாலும் கெடுதல் தான் நடக்கிறது. இது உண்மைதானே? பொதுவாகவே கும்பராசிக்காரங்க தன்னை நம்பி வந்தவங்க தன்னை சார்ந்தவங்களுக்கு எப்போவும் கெடுதல் நினைக்கவே மாட்டாங்க. நல்லது செய்யணுன்ற எண்ணம் மிகுதியாக இருக்கும். அதே மாதிரி தன்னுடைய உழைப்பை முழுமையாக நம்புவாங்க. தன் மேல் நம்பிக்கை அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையுமே கூட அவங்களுடைய இயல்பான குணம் எதையுமே பெருசாக பொருட்படுத்த மாட்டாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்தாலும் சரி, இரண்டையுமே சமமாக பாவிக்கக்கூடிய மனநிலை படைத்த இவர்கள் மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடிய எண்ணம் என்பது மிக மிக குறைவு. ஒருத்தவங்க கெடுதலே செஞ்சால் கூட அவங்க கெட்டு நிற்கிறத இவங்க மனசு ஏற்றுக்காது. அவங்க கெட்டு போகணுன்ற எண்ணம் இவங்களுக்கு இருக்காது. ஒரு ஆத்திரம், ஒரு கோவத்தில் ஏதோ ஒரு வார்த்தை 2 வார்த்தை சொல்லிடலாம் ஒழிய, ஆனால் மனதளவில் ஒருத்தவங்க கெட்டு போகணுன்ற எண்ணம் இவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நாளும் வராது. கும்பம் எப்போவுமே உயர்ந்திருக்கக்கூடிய உயர்ந்த சிந்தனை, மதிப்பு மிக்க நபர். தன்னை நம்பி வந்தவங்க யாரும் தாழ்ந்து விடக்கூடாதுன்ற எண்ணம் இருக்கும். தனக்குரியவர்களையும் உயர்த்தி விட வேண்டும் என்ற எண்ணம் மனதில் உறுதியாக இருக்கும். அதனால் கும்பராசியை பொறுத்தளவுக்கு தான் கெட்டாலும் கூட தன்னை சார்ந்தவர்கள் கெட்டுவிடக்கூடாது, தன்னை நம்பியவர்கள் கெட்டுவிடக்கூடாது என்ற எண்ணம் மனதில் இருக்கிறதுனால இயல்பாகவே கடவுளின் துணை இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நல்லவங்களை கடவுள் ரொம்ப சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார். ஆனால் கெட்டவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாரு, கைவிட்டுருவாருன்ற மாதிரி. நிச்சயமாக உங்களுக்கு 1000 கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலுமே கடவுள் உங்களுக்கு துணை இருப்பார். ஏன்னா தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு எவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. கடவுள் அதை உணர்த்திருப்பார். அதான் நிச்சயமாக உண்மை. எப்போவுமே உங்களுடைய உயர்ந்த மனசு, உயர்ந்த எண்ணமும் சிந்தனையும் ஒரு காலகட்டத்துக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் மிக உயர்ந்த நிலையை அடைவீங்க. அதாவது இளம் வயதில் கொஞ்சம் கஷ்டங்களையும் கடினமான சூழ்நிலைகளையும் கடந்தாலும் இவங்களுடைய நல்ல எண்ணம், கடவுள் அருள், ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே மன நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கும். அது அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நிறைவாக இருக்கும், ஏற்றங்கள் இருக்கும். அந்த எண்ண ஓட்டம் நல்லா இருக்கும், நல்ல சிந்தனை இருக்கும். இருக்கிறத வச்சு சந்தோஷப்படக்கூடிய அந்த ஒரு அமைப்பு இருக்கிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ பழகிக்குவாங்க. அதே சமயத்தில் கும்பராசியை பொறுத்த அளவுக்கு எப்போவுமே மற்றவங்களுக்கு ஒளிரக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர்களே, மற்றவங்களுக்கு ஒரு அருள் தரக்கூடிய ஒரு நல்ல குணம் உள்ளவர்களே. தன்னுடைய உழைப்பை கூட ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போனாலும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. சரி, என்னை ஏமாற்றி தான் அவங்க வாழணும்னு நினைக்கிறாங்க, நல்லா இருக்கட்டும் அப்படின்ற அந்த ஒரு பெருந்தன்மை, பெரிய மனசு இருக்கும். ஆனால் இவங்க என்ன தான் பெருந்தன்மை பெரிய மனசோடு நினச்சாலும் கடவுள்கிட்ட இருந்து இவங்களை ஏமாற்றினவங்க தப்ப முடியாது. நிச்சயமாக 2 மடங்கு கடுபலனை அனுபவிப்பாங்க. ஆனால் அதே மாதிரி இவங்களும் யாருக்கும் கெடுதல் செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. பட் நல்லது செய்கிறதுல முன்னே போய் நிற்பாங்க. பேச்சு திறமை சிறப்பாக இருக்கும், நல்லா பேசுவாங்க, நல்ல குடும்பம் அமையும். குடும்பத்தின் ஒத்துழைப்பு பெரிய அளவுக்கு இல்லைனாலும் குடும்பத்தால் பெரிய பிரச்சனைகளும் இவங்களுக்கு இருக்காது. அது நல்லாவே இருக்கும். அதே மாதிரி கும்பராசி இனி வரக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக நீங்கள் கொஞ்சம் சுயநலமாக செயல்படுவீங்க. உங்களுடைய நல்ல குணத்திற்கு எதிர்மாறாக செயல்படக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை அமையும். அதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் தானே ஒழிய உங்களுடைய இயல்பான குணம் மாறாது. இக்கட்டான சில சூழ்நிலைகள், கொஞ்சம் பொய் சொல்கிற மாதிரி இருக்கும், சில விஷயங்களில் மறுத்து பேசுகிற மாதிரி இருக்கும், சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு செய்து எனக்கு என்ன பயன், நான் என் வேலையை பார்த்தாலே போதும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சுயநலம் நிச்சயமாக வெளிப்படும். ஆனால் அது நிரந்தரம் கிடையாது, தற்காலிகம் தான். நிரந்தரமான குணம் எப்போவுமே போகாது. அதுதான் உண்மை. அதனால் கும்பராசி உங்கள் நல்ல மனசுக்கு கடவுள் அருள் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் நல்ல சிந்தனை, நல்ல எண்ணம் நிச்சயம் எந்த சூழ்நிலையிலும் கடவுள் உங்களுக்கு துணை நிற்பார். நிச்சயம் நல்லதே நடக்கும். எந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.